ஹலோ கைஸ், நான் தான் உங்க அருண் பேசுறேன். இதுதான் நம்ம சேனலோட செகண்ட் வீடியோ. இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எதுவுமே பண்ண போறது கிடையாது. அப்ப எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னா, ஒரு சின்ன சம்பவம் நாளைக்கு பண்ண போறேன். அது என்ன அப்படின்னு உங்ககிட்ட சொல்லலாம்னு தோணுச்சு. அதுதான் என்ன அப்படின்னா, நாளைக்கு தான் என்னோட ஃபைனல் எக்ஸாம். அதாவது இந்த 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 செட்ல நான் எழுத வேண்டியது, அதாவது 7th செமஸ்டர்ல எழுத வேண்டிய கரண்ட் எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிச்சு. அரியர் எக்ஸாம் வந்து நாளைக்கு தான் வந்து கடைசி எக்ஸாம். அதாவது கடைசி ஒரு அரியர் எக்ஸாம். ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செம்ல உள்ள ஒரு எக்ஸாம் இருக்குது. அது மட்டும் எழுதிட்டோம் அப்படின்னா இதோட உள்ள எல்லா எக்ஸாமும் முடிஞ்சிச்சு. சோ இதுல என்ன பெரிய சம்பவம் அப்படின்னா, நாளைக்கு எழுத போற சப்ஜெக்ட்டுக்கு ஒரு பெரிய பேக் ஸ்டோரியே இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் இயர்ல எல்லாம் வந்து ரொம்பவே நார்மலா எந்த ஸ்டாஃபையுமே வந்து கிண்டல் பண்ணாம நார்மலா சும்மா போய் இருந்துட்டு கிளாஸ்ல கவனிச்சுட்டு வந்துட்டு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பிசிக்ஸ் சப்ஜெக்ட்டுமே வந்து ஃபர்ஸ்ட் ஏன் கூட, அதாவது ரெகுலேஷன் 21, இந்த அண்ணா யூனிவர்சிட்டி ரெகுலேஷன் 21 படிக்கிற பசங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். இந்த ட்ரிபிள் சப்ஜெக்ட்ல வந்து இன்ஜினியரிங் பிசிக்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் வரும் செகண்ட் செம்ல. சப்ஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் இயருக்கான சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால ரொம்ப கஷ்டம் எல்லாம் இருக்காது. கொஞ்சம் மீடியமா நார்மலாவே இருக்கும். ஸோ நானும் அதை படிச்சுட்டு ஃபர்ஸ்ட் இயர் வந்து எக்ஸாம் எழுத போயிட்டேன். செகண்ட் செம் எக்ஸாம் எழுத போயாச்சு ஃபர்ஸ்ட் இயர்ல. அப்போ நான் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு ஸ்டாஃப், அதாவது ஹால்ல நின்ன ஸ்டாஃப் கிட்ட பேப்பரும் கொடுத்தாச்சு. அன்னைக்கு பார்த்து என் ஹால்ல நின்னது எனக்கு சப்ஜெக்ட் எடுத்த ஸ்டாஃப். ஆனா ஏன் வந்தாங்க, எதுக்கு வந்தாங்க, எப்படி வந்தாங்க எதுவுமே தெரியாது. சப்ஜெக்ட் எடுத்த ஸ்டாஃப் தான் வந்தாங்க. அவங்க எதுவுமே சொல்லி தரல. ஸ்ட்ரிக்ட்டா அவங்க பாட்டுக்கு அவங்க நின்னாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஓகே. நானும் எதுவும் 2 மார்க் சொல்லி தாங்க, அது சொல்லுவாங்க எதுவுமே கேட்கல. அதாவது நமக்கு சப்ஜெக்ட் எடுத்த ஸ்டாஃப் அப்படிங்கிறதுக்காக எந்த ஒரு அட்வான்டேஜும் எடுக்கல. நார்மலா நான் எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலி கொஸ்டின் ஈஸியா தான் இருந்துச்சு. நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுதிட்டேன். எழுதி முடிச்சுட்டு அவங்க கிட்ட பேப்பரை கொடுத்தேன். அவங்க பேப்பரை புரட்டி பார்த்துட்டு நீ பாஸ் ஆக மாட்ட, நீ பாஸ் ஆக மாட்டேன்னு சொல்லு. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் நார்மலா அப்படியே விட்டுட்டு சரி ஏதோ சொல்றாங்க. நிறைய பசங்க கிட்ட நார்மலா கிளாஸ்ல இருக்கும்போது ஏதாவது திட்டுவாங்க அந்த மாதிரி அப்படின்னு நினைச்சிட்டு நான் விட்டுட்டு வந்தாச்சு. ரிசல்ட் வந்த அப்புறம் தான் தெரியுது அந்த சப்ஜெக்ட் மட்டும் ஃபெயில், பிசிக்ஸ் மட்டும் ஃபெயில். நான் எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவங்க சொன்னனால ஃபெயில் அப்படின்னு சொல்லல, நடந்துச்சு. பிசிக்ஸ் மட்டும் ஃபெயில். நான் சரின்னு சொல்லி விட்டாச்சு. உண்மையை சொல்லலாம் அப்படின்னா அந்த பிசிக்ஸ் சப்ஜெக்ட் இன்னும் வர பாஸ் ஆகல. அதாவது செகண்ட் செம், தேர்ட் செம்ல எழுதல, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, இப்ப எழுத போறது செவன்த். அதாவது 5வது தடவை இந்த எக்ஸாம் நான் நாளைக்கு எழுத போறேன். இன்னுமே பாஸ் ஆகல. ஏன்னு தெரியல. இத மாதிரி இன்னொரு சப்ஜெக்டும் இருக்கு. அந்த சப்ஜெக்ட் இதுக்கும் மேல. ஏன் அப்படின்னா செகண்ட் இயர்ல வந்து தேர்ட் செம்ல டிஎல்சின்னு ஒரு சப்ஜெக்ட் வரும், டிஜிட்டல் லாஜிக் சர்க்யூட். அந்த சப்ஜெக்ட் எப்படி அப்படின்னா, கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் பெஞ்சில தான் இருப்பேன். அந்த ஃபர்ஸ்ட் பெஞ்சில இருக்கிறதுக்கு வேற ஒரு சின்ன சம்பவம் நடந்துச்சு. அது இன்னொரு வீடியோல சொல்றேன். ஃபர்ஸ்ட் பெஞ்சில தான் நான் இருப்பேன். அப்போ ஃபர்ஸ்ட் பெஞ்சிலையும் தனியா தான் இருப்பேன். மேக்ஸிமம் தனியா தான் இருப்பேன். அப்போ ஸ்டாஃப் பாடம் எடுத்தாங்க அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் வந்து ஈஸியா இருக்கும். அந்த லாஜிக் சர்க்யூட் அது இது அப்படின்னு. நானும் பார்த்து இப்ப அவங்க ஸ்டாஃப் பண்ணும்போது ஏதாவது ஹோம்ஒர்க் அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா ஈஸியா பண்ணி எதுவுமே கஷ்டப்படாம எல்லாம் பண்ணிடுவேன். பசங்க யாருக்காவது தெரியாது அப்படின்னாலும் நான் தான் சொல்லி கொடுப்பேன். அந்த சப்ஜெக்ட் என் கிளாஸ்ல ரொம்ப ஓரளவுக்கு படிக்காத பசங்க கூட பாஸ் ஆயிட்டானுங்க. இன்னும் நான் பாஸ் ஆகல. இன்னும் அரியர் இருக்கு. இந்த தடவை தான் எழுதியிருக்கேன். ஸோ இந்த தடவை மேக்ஸிமம் நிறைய எழுதுனதெல்லாம் பாஸ் ஆகணும். ஆகிதான் ஆகணும். வேற வழி இல்ல. ஸோ பார்ப்போம். ரிசல்ட் வந்த பிறகு இன்னொரு வீடியோ போடுவேன். அதுல பார்ப்போம் எந்த எக்ஸாம் எதெல்லாம் பாஸ் ஆயிருக்கேன். மேக்ஸிமம் எல்லாம் பாஸ் ஆகணும். அதுதான் ஒரே மைண்ட் செட். ஸோ பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை. ஸோ இன்னும் நாளைக்கு எக்ஸாம் எழுத போறேன். அண்ட் இன்னும் சின்ன சம்பவம் டக்கு ஷார்ட்டா சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, நேற்றுக்கு வீடியோ போட்டிருந்தேன். நேற்றுக்கு வந்து வீடியோல வந்து நான் வீடியோ யாருக்குமே ஷேர் பண்ணல. ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே ஷேர் பண்ணல. யாருக்குமே தெரியாது. அண்ட் இன்னைக்கு காலம் ஃப்ரைடே தான் அப்லோட் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு காலம் ஒரு 10 மணிக்கு, அதாவது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஒரு 10:45 வீடியோ எடுக்கிறேன். கண்டிப்பா ஒரு 5, 6 மணிக்கெல்லாம் இந்த வீடியோ வந்துடும். ஏன்னா நமக்கு தான் வேலை இல்லையே, பேசணும் போடணும் அவ்வளவுதான். ஸோ நான் வந்து யூடியூப்ல சிஸ்டத்துல வந்து என்னோட அக்கௌண்ட்ல இருந்துச்சு. அதாவது இந்த சேனல் இப்ப நீங்க வீடியோ பாக்குற சேனலோட அக்கௌண்ட்ல இருந்துச்சு. அதுல இருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு ஸ்விட்ச் கொடுக்கும்போது 7 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க, அதாவது 7 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு காமிக்குது. என்னடா 7 சப்ஸ்கிரைபர்ஸா, யாருப்பா அது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா யாரோ 7 பேர் இருக்காங்க. என் காலேஜ் படிக்கிற ஒரு பையனே இருக்கான். அவன் எப்படி இந்த வீடியோ பார்த்தான்னு தெரியல. அவனும் இருக்கான், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி கமெண்ட் எல்லாம் போட்டிருந்தான். சரியா? அடுத்தது வந்து என்ன சொல்ல மறந்தேன் அப்படின்னா, போன வீடியோல ஒரு விஷயத்த மட்டும் சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னா, இந்த வீடியோ சேனல் பார்க்கும்போது யார் அந்த ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைபர்,
யார் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு மண்டையில லைக் நான் அதை சொல்ல மறந்துட்டேன். சொல்லியிருந்தா நீங்க யாராச்சும் கமெண்ட் பண்ணிருப்பீங்க. சொல்ல மறந்துட்டேன். ஸோ இந்த சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ வரும். அந்த ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைபர் யார் அப்படின்னு நீங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லிருங்க. பாய்.